பழகும் உறவுகள் அடித்தால் கூட வலிப்பதில்லை, ஆனால் நடித்தால் வலிக்கும். அவை தூரத்திலிருந்து ரசிப்பதை போல் சில உறவுகளையும் தூரத்தில் வைத்து ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உறவுகளுக்கு இடையில் ஏமாற்றம் ஒன்றும் புதிதல்ல. ஏமாறும் விதம்தான் ஒவ்வொரு நாளும் புதியதாயிருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். உறவுகளை நேசிக்க தெரியும் அளவுக்கு விலகி நிற்கவும் பழகிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பல உறவுகள் மிகவும் போலியானது. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்று அர்த்தம். மனம் காயப்பட்டால் நமக்கு பீட்டா இருப்பிடம் ஆறுதல் தேடலாம். ஆனால் நமக்கு பிடித்தவர்களே நம்மை காயப்படுத்தினால் யாரிடம் ஆறுதல் தேடுவது? உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும். ஒரு மரத்தின் நிழலிலேயே வாழ பழகிய செடி நன்றாக வளர்வதில்லை. சில பெற்றோர்களின் ஆதரவிலேயே வாழும் பிள்ளைகளும் அப்படிதான். இந்த உலகில் இருப்பவன் தொலைப்பதும் தொலைத்தவன் தேடுவதும் ஒன்றைத்தான். அதுதான் அன்பு. அன்பு என்பது புன்னகையில் மட்டுமல்ல, சிலரின் கோபத்தில் கூட ஒளிந்திருக்கும். யாருக்கும் அடிபணியாக ஒரு மனிதன் அடிபணிகிறான் என்றால் அவன் இந்த உலகத்தை விட உன்னை உண்மையாக நேசிக்கிறான் என்று அர்த்தம். கண்களால் பலரை நேசிக்க முடியும், ஆனால் இதயத்தால் மனதுக்கு பிடித்தவர்களை மட்டுமே நேசிக்க முடியும். தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே எளிதில் வெற்றி பெறுகிறான். நேரத்தை சரியாக பயன்படுத்தியவன் தோற்றதும் இல்லை, வீணாக்கியவன் வென்றதும் இல்லை. தனியாக நிற்பதை நினைத்து வருந்தாதே. தன்னந்தனியாக இருப்பவனை விட அதிசக்தி வாய்ந்தவன் எவனுமில்லை. ஆசையில்லாத முயற்சியால் பயனில்லை, முயற்சியே இல்லாத ஆசையாலும் பயனில்லை. ஒவ்வொரு பறவைக்கும் இறைவன் உணவை அளிக்கிறார். அந்த உணவை அவர் இந்த பறவையின் கூட்டிற்குள் கொண்டு போய் வைப்பதில்லை. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. வரும் சோதனைகளை எதிர்கொண்டு கடந்துவிட்டால் அதுவே மிகப்பெரிய சாதனையாகும். கனவுகள் பெரியதாக இருக்கும்போது அதற்கான உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை புது பொலிவு பெறும். முள் குத்திவிட்டது என்று முள்ளை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம் என்று பாதையை மாற்றுபவன் உண்மையான புத்திசாலி. உயரத்தை எட்ட நினைக்கும் நீ உன் சிந்தனைகளையும் செயல்களையும் உயர்வானதாய் மாற்றிக்கொள். உயரத்தில் பறக்கும் கழுகு மரத்தின் உச்சியில் கூடு கட்டுவதில்லை, உயர்ந்த மலையின் உச்சியில்தான் கூடு கட்டும். உன் நகர்வு எப்போதும் உன் உயர்வான இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும். 1000 பேர் கற்றுத்தந்தும் புரியாத பாடங்களை ஒரே ஒரு தோல்வி புரிய வைத்துவிடும். என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று உறுதியளிப்பதால் ஒரு பயனும் இல்லை. பெரிய காரியங்களை செய்து காட்டுவதே உன்னை வெற்றியாளனாக உயர்த்தும். நெருக்கடியான நேரங்களில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது, தனிமையான நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதும் நாம் வெற்றியை நோக்கிய பயணத்தில் மிகவும் முக்கியமானவை. நமக்கு வரும் பிரச்சனைகளையும் சிக்கல்களும் மிகவும் பெரியதாக தோன்றலாம். ஆனால் அதற்கான தீர்வு என்னவோ மிக சிறியதாகத்தான் இருக்கும். அந்த தீர்வும் நமக்குள் தான் இருக்கும். நாம் தான் அதனை கண்டுபிடிக்க தவறிவிடுகிறோம். தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாதே. உன் வெற்றியை உறுதி செய். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார். தோல்வியை கண்டு உன்னை தொடர் நடுங்கும். எந்த வெற்றியும் எளிதாக கிடைத்து விடாது என்று உண்மையை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். பல போராட்டங்களையும் பல தோல்விகளையும் கடந்து நீ பெறுகின்ற வெற்றிக்கு சுவை அதிகம். இந்த உலகமே கோழைகளுக்கானது அல்ல, உன்னை போன்ற வீரர்களுக்கானது. இன்று புதியதாய் பிறந்தோம் என்று இலக்கை நோக்கி பயணம் செய். வெற்றி உன்வசமே. சாயலில் வெற்றி பெறுவதை விட அசல் தோற்றத்தில் தோல்வியடைவது நல்லது. எதிரி இல்லை என்றால் இன்னும் நீ இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம். விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம் வசமே. ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்று முடியுமென முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம். எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும். முதல் முயற்சி தோல்வி என்றால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள்.
தோல்வியை வென்றுவிடலாம் வெற்றியால். பிரச்சனைகளை நமக்கு எதுக்கு வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள், சிதைந்து போக மாட்டீர்கள். உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும்? எப்போதும் தோல்வி அச்சத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை எதிர்கொள்வதே மேல். மதிகொண்டு முயற்சித்தால் விதியென்று ஏதும் இல்லை இங்கு. முயன்று கொண்டே இரு, தோல்வி உன்னிடம் மண்டியிடும் வரை. மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று உங்கள் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை. பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி. பயிற்சி செய்து முயற்சி செய், வெற்றி உனதே. எப்போதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய், அதுவரை அமைதியாக இரு. உறுதியான முடிவும் முயற்சியும் இருந்தால்தான் அதில் பெயர் வெற்றி. கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடியில்லாதவன் கூட தன்னை நசுக்கி விடுவான். விதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக எடுக்கிறது. மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழக்கூடாது. எங்கே பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை, பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது. முயற்சி இருந்தால் செல்லும் பாதையெல்லாம் நாம் வெல்லும் பாதைதான். நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை, வெற்றி என்பது உன் கை தொடும் தூரம்தான். தோல்வி எத்தனை முறை உழைத்தாலும் மீண்டு வர முடியும். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால். நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றிக்குத்தான் எல்லைகள், முயற்சிக்கு ஏது எல்லைகள்? முயற்சித்து கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை. உன் வெற்றிக்கு வழி உன்னிடமுள்ள முயற்சியில்தான் உள்ளது. பிறரிடம் எதிர்பார்க்காதே. மூச்சு விடுபவனெல்லாம் மனிதனல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். கடக்கப் போகும் பெரும் பாதையைக் கண்டு வியக்கும்போது கடந்து வந்த பெரும் பாதையை நினைத்து பாருங்கள். ஊக்கமும் உறுதியும் உள்ள ஒருவரால் தான் செயற்கரிய செயல்களை செய்ய முடியும். நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குவோம். வெற்றி நமதே. நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள். அறிவுள்ளவன் நேற்று அதை செய்து முடித்திருப்பான். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். உன்னை தவிர நீ வெற்றி அடைவதை வேறு யாராலும் தடுக்க முடியாது. பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வியடைந்த பிறகு இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வதே. பலனை எதிர்பார்க்காதே, நன்மையை செய். நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது. அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது.